சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு என்ன ஆட்டம் ஆன? கை நீட்டி அடிச்சல. இனி யாரு நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. இன்னும் 1/2 மணி நேரத்துல உனக்கு ஊதுவாங்கடி சங்கு. என்ஜாய் டார்லிங். மேல் லோகத்திலேயாவது உங்க வீட்டு ஆளுங்க தொல்லை இல்லாம சந்தோஷமா வாழ. தம்பி கயல், என்னாச்சு தம்பி? கயலுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? இல்ல, அவ படுத்திருக்கா. ஏன், என்னாச்சு? அது அவளுக்கு வலிப்பு வந்த மாதிரி கனவு கண்ட. அதான் ஒரு மாதிரி என்னையே மறந்து ஓடி வந்துட்டேன். பயப்படாதீங்க தம்பி. நீங்க எங்க கூட இருக்கும்போது அந்த யமனே வந்து எதிரில் நின்னாலும் என் மகளை உங்களை மீறி கூட்டிட்டு போக முடியாது. வருங்காலத்துல உங்க கூட இருந்தாதான் அவ அவளுக்கே உரிய கம்பீரத்தோடையும் ஒரு பாதுகாப்போடையும் பத்திரமா இருப்பா. தம்பி, என் மனசுல ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு. ஆனா அத வாயை விட்டு கேட்க தயக்கமா இருந்ததுனால பல நாளா நான் எனக்குள்ளேயே அதை மறைச்சு வச்சிருக்கேன்.
அதை இப்ப சொல்லலான்னு தோணுது. சொல்லுங்க ஆண்டி. கையில எனக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்களான்னு நீங்க கேட்ட அந்த நாள்லயே மாப்பிள்ளையா என் மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க. ஆனா உங்களை உரிமையோட முறை சொல்லி கூப்பிட்டா கையில் திட்டுவாளேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை தம்பி தம்பின்னு நான் கூப்பிடுறேன். கையில எப்படியாவது காப்பாத்துங்கன்னு டாக்டர் கிட்ட நீங்க கண்ணீர் விட்டு உங்களையே நீங்க மருந்து கதர்ன அந்த நிமிஷம் என் மக ஐசியூல இருக்காங்கிறது ஒரு பக்கம் துக்கமா இருந்தாலும் அவளை அளவு கடந்து காதலிக்கிற ஒரு நல்லவன் கையில அவளை புடிச்சு கொடுக்க போறோம்னு நினைக்கும் போது பெத்த தாயா என் மனசு குளிர்ந்துருச்சு.